யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் முன்னாள் தவிசாளரின் வீட்டுக்கு முன்னால் தனக்குத்தானே தீ மூட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அயலவர்கள் காப்பாற்றியதன் பின்னர் கிணற்றுக்குள் விழுந்து அதற்கு பிறகாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சம்பவம் எங்கு நடந்தது சொன்னால், தற்பொழுது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட சுயிதனின் வீட்டுக்கு முன்னால் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் சுமந்திரன் இருக்கின்றவர்கள் அனைவருமே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுமந்திரன் பதவிகளை வழங்குகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, வைத்தியசாலைக்கு சென்ற பெண் வைத்தியரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, இசாரா செவ்வந்தி தொடர்பாக செய்தி வெளியிட்ட 2 ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வலிகாமம் வடக்கின் தவிசாளராக சுகிதன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான செய்திகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அதாவது, அவரது வீட்டுக்கு முன்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. அதாவது, ஒரு பெண் ஒருவர் அவரது வீட்டுக்கு சென்று இந்த தவிசாளருடன் வாக்குவாதப்பட்டு விட்டு அதற்கு பிறகாக தனக்குத்தானே தீமூட்டி அதற்கு பிறகாக அதனை அவதானித்த அயலவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற அதன் தொடர்ச்சியாக கிணற்றுக்குள் விழுந்து விழுந்திருந்தார். இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த காலகட்டத்தில் சுகிதன் அவர்கள் முன்னாள் தவிசாளராக இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த சம்பவம் அப்போது பதிவாகியிருந்தது. அதாவது, சுகிதனின் மனைவி கடந்த 2020ஆம் ஆண்டு 2 பிள்ளைகளுடன் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று விட்டார். அவரது ஒரு பிள்ளை இலங்கை பொலிஸ் திணைக்களத்தில் கடமையாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் சுகிதன் அவர்கள் தவிசாளராக இருந்த காலப்பகுதியிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உப அலுவலகமான மல்லாகத்தில் கடமையாற்றி வந்த பெண் தான் அந்த விஜிதா எனப்படுகின்ற 36 வயதுடைய பெண். அந்த பெண் தான் இவ்வாறு சுகிதன் அவர்களின் வீட்டுக்கு சென்று அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் பின்னர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதுவே சுகிதன் அவர்கள் மனைவி பிள்ளைகள் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சுகிதன் அவர்கள் அந்த பெண்ணின் வீட்டில் சென்றுதான் உணவருந்துவதாகவும் அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை இருந்ததாகவும் அந்த பிள்ளையை இவர்தான் வெளியிலே அழைத்து செல்வார் என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் தான் குறித்த பிரதேச சபையில் கடமையாற்றிய அந்த பெண் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதார். உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் என்பதால் அதுக்கு பிறகாக அந்த விசாரணைகள் அனைத்துமே முடிக்கப்பட்டிருந்தது. இதற்கு சுமந்திரன் அவர்களும் உதவினார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தியை அப்போது ஒரு ஊடகம் வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமை அப்போது நடந்தது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு பெண் வீட்டுக்கு முன்னால் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். இவரும் அந்த வீட்டில் அந்த பெண்ணுடன் பழகி இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கின்றார். அவருக்கு மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரை தவிசாளர் ஆக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்தி வந்தவுடன் தான் அதற்கு பிறகாக பலரும் இது தொடர்பாக எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். அதாவது, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் இருக்கின்ற பலர் இவ்வாறு குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இவ்வாறானவர்களை சுமந்திரன் நல்ல நிலையில் கொண்டு செல்கின்றார். அவர்களுக்கு தான் பதவியை கொடுக்கின்றார். அதாவது, அவருக்கு விசுவாசமாக இருந்தால் இவ்வாறு பதவிகளை கொடுக்கின்றார் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதாவது, தமிழரசு கட்சியுடன் மற்ற கட்சிகள் இணைந்தால், அதாவது டக்ளஸ் வாழ்ந்தால் இணைந்தாலும் அவர்கள் புனிதராகி விடுவார்கள். அதே போல தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்றவர்கள் சுமந்திரன் இணைந்தால் அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக அல்லது அவர்கள் சமூகத்தில் தவிசாளர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மாறி விடுவார்கள் என்கிற கருத்தும் பலர் கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னாக அந்த மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை தவிர அவரை தவிசாளர்கள் ஆக்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தற்பொழுது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவியுங்கள். மற்றொரு செய்தியாக, நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வெளி நோயாளர் பிரிவில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஒரு 19 வயதுடைய சீதுவ பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சை பெற சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த மருத்துவரால் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் இடம்பெற்றதற்கு பிறகு அந்த பெண் அந்த வைத்தியசாலையில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக குறித்த வைத்தியசாலை நிர்வாகமும் சுகாதார அமைச்சும் தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வைத்தியர் 2 மாதங்கள் தலைமறைவாக இருந்ததாக கூறப்பட்டது. அதற்கு பின்னராக குறித்த வைத்தியரை இனங்காட்டுவதற்காக நீர்கொழும்பு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய
அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அதிலே குறித்த பாதிக்கப்பட்ட அந்த 19 வயது யுவதி அந்த மருத்துவரை இனம் காட்டியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக குறித்த மருத்துவரை எதிர்வருகின்ற 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த சம்பவம் கடந்த 3ஆம் மாதம் பதிவாகிய நிலையில் அது தொடர்பான செய்திகள் அப்போது வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறு சிகிச்சைக்காக சென்ற பெண்ணை அங்கு பணியாற்றிய மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கின்றார். எனவே சம்பவத்திற்கு தற்பொழுது ஒரு கிட்டத்தட்ட தீர்வு கிடைத்தது போல்தான். அதாவது நீதிமன்றத்தில் அந்த சம்பவம் தொடர்பான வழக்கு சென்றிருக்கின்றது. நீதிமன்றம் அந்த நபரை தற்பொழுது விளக்கமறியலில் வைத்திருக்கின்றது. அது தொடர்ச்சியாக வழக்கு நடந்து அதற்கு பிறகாக அவருக்கான சரியான தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு மருத்துவர்கள் நடந்து கொள்வது என்பது மிக மிக ஒரு அநாகரிகமான ஒரு மோசமான செயலாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே மருத்துவர்களை நம்பி பலர் செல்லுகின்றார்கள், மருத்துவர்களை முழுமையாக நம்புகின்றார்கள், ஒரு புனிதமான தொழிலை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அங்கு வருகின்ற பெண்ணிடமே இவ்வாறு அத்துமீறி இருக்கின்றார் ஒரு மருத்துவர் சொன்னால் அவருக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனைத்தான் பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக இசாரா செவ்வந்தி தொடர்பாக கட்டுரை வெளியிட்ட 2 ஊடகவியலாளர்களை கொழும்பு குற்றப்பிரிவு வந்து வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். அதாவது இசாரா செவ்வந்தி என்கின்ற ஒரு பெண்ணை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். கொழும்பிலே நீதிமன்றத்திற்குள்ளே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை மேற்கொண்ட துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் வைத்துக் கொடுத்த ஒரு பெண் தான் இந்த இசாரா செவ்வந்தி. அதை தவிர அந்த கணையமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற நபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மூளையாக செயற்பட்டவர் என்று கூறப்படுகின்ற அந்த இசாரா செவ்வந்தியை பல காலமாக போலீசார் தேடி வருகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சம்பவத்தில் ஈடுபட்ட பலரை கைது செய்திருந்தார்கள், 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருந்தார்கள், விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள், அதை விட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள், அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையும் அவர் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மறுபுறம் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தொடர்பாக பல்வேறுபட்ட ஊகங்களும் செய்திகளும் வெளிவந்து கொண்டிருந்தது. அவர் மாலத்தீவுக்கு சென்று விட்டார், இந்தியாவுக்கு சென்று விட்டார், மலேசியாவுக்கு சென்று விட்டார், இலங்கையின் கரையோர பகுதியிலே அவர் வசித்து வருகின்றார், தலைமறைவாகி வருகின்றார் என்பது போல பல்வேறுபட்ட தகவல்கள் கூறப்பட்டு வந்தன. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஒரு கட்டுரை ஒன்று ஒரு ஊடகத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையிலே இசாரா செவ்வந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் குறித்த கட்டுரை தொடர்பாக 2 ஊடகவியலாளர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது. அதாவது இருவரும் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வர வேண்டும் என்று. ஆகவே அங்கே கேட்கப்பட இருக்கின்ற கேள்விகள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது அந்த சிவந்தி எனப்படுகின்ற பெண் வெளிநாடு சென்று விட்டதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் இருக்கின்றது, அவர் எவ்வாறு வெளிநாடு போனார் என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்பது போன்ற பல கேள்விகள் கேட்கப்படலாம் என்கின்ற அடிப்படையிலே கூறப்படுகின்றது. ஆகவே இசாரா செவ்வந்தி எனப்படுகின்ற பெண் இலங்கை போலீசாருக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு ஆட்டம் காட்டி வருகின்ற ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அவரை பிடிப்பதற்கு பல முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றது. அப்படி இருந்தும் இதுவரை யாரிடமும் சிக்காமல் செவ்வந்தி இந்த நாட்டை சுற்றி கொண்டிருக்கின்றாரா அல்லது வேறு நாட்டுக்கு சென்று விட்டாரா என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகாத நிலையில் அவர் எப்போது கைது செய்யப்படுவார் என்ற கேள்விதான் இருக்கின்றது. இது தொடர்பாக ஆரம்பத்தில் தொடர்ந்து பலர் கேள்வி எழுப்பி வந்தார்கள். இப்போது வேறு விடயங்கள் வேறு செய்திகள் வந்தவுடன் அந்த விடயத்தை மறந்து விட்டார்கள். ஆனால் இசாரா செவ்வந்தியை இன்னுமே கைது செய்யவில்லை. அவர் எப்போது கைது செய்யப்படுவார் என்பதுதான் மீண்டும் எழுந்திருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.